அண்ணனை விட்டு தனியா இருக்கிற சோகம் என்னங்கிறது பாலாஜிக்கும் எனக்கும் புரியும். அதையும் சொல்லணும். எல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டா இப்படி கொஞ்சம் நமக்கு மனசுக்கு இதமான விஷயமும் பேசணும். அது கொஞ்சம் கனமா கூட இருக்கும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இவங்களை யாரு சினிமாவில் சேர்த்து விட்டாங்க? கீழ்ப்பாக்கத்துல எல்லாம் சேர்த்து விட்டுருக்கேன். இவங்க 2 பேர் புது வண்டி வாங்கி அவரை கூட்டின்னு போயிருந்தேன் சார். வெதல் போட்டுன்றாரு, நிறுத்தி துப்பணும்னாரு. இல்லை பேசியிருக்கோம், அப்படியே பேசலான்னு. இவர் சிரிப்பு வந்ததுல கண்ணாடி இறக்கி துப்பிட்டார். அப்படியே சிறுத்தைப்பள்ளி மாதிரி ஆக்கிட்டாரு. கொஞ்சம் சிவப்பு கலர்ல இருந்தது. ஈசிஆர் ரோட் மேல யார் மேல பட்டதோ தெரியாது. அது வண்டி நாசம். அன்னைக்கு கார்ல சீட்டு இப்படி திருப்பி வச்சிருந்தாங்க. அதுல அவர் நீங்க பின்னாடி எது பின்னாடின்னு ஆரம்பிச்சோம். நானும் அவரும் பார்த்துட்டோம் ஒருத்தர் அப்படின்னு கண்ணு பளபளத்தது. சரி அவ்வளவுதான், முன்னாடி பின்னாடின்னு அது இன்னி வரலும் பேசியிருக்காங்க. என்ன கூட இப்போ வந்து அது பின்னாடி ஏறிக்குங்க, உடனே முன்னாடி யாருன்னு கேட்பீங்க அப்படிம்பாங்க. வண்டியில ஏத்துறதா இருந்தா கூட அந்த டைலாக் வரும். எனக்கும் முன்னாடி விண்வெளி நாயகனானது மோகன் தான். என்னை விட்டுட்டு போயிட்டார் இல்லையா? அதனால அவர் தான் முதல் விண்வெளி நாயகன். எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி போய் தானே ஆகணும். அங்க பாத்துக்கலாம். யாராவது டிராமா பாக்குறதா இருந்தா அங்க வந்து அவரு தப்பா காசிப் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. காசிப் கூட ஒரு ஜோக்கா தான் வரும். அவருக்கு உடம்பு சரியில்லாத போது எனக்கு தெரியல. நான் அவங்க அப்பா வேற காலமாயிட்டு, நான் அவரை கூப்பிட்டு அப்போ வாய் கொஞ்சம் குளர்ற மாதிரி இருந்தது. நான் என்ன அப்பா இல்லைன்றதுனால தண்ணி போட ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்க அப்படின்னா, இல்லையே இந்த கதையெல்லாம் விடாதீங்க, பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்ட்டு நான். அவர் கொஞ்சமா சிரிச்சுட்டு சரி நான் அப்புறம் ரொம்ப குளர்றதானே அப்படின்னாரு. பாருங்க எங்கிட்ட டபாய்க்க முடியாது அப்படின்னு வச்சுட்டேன். அப்புறம் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன், நீ வேணா போய் சொல்லிட்டு எனக்கு உடம்பு சொல்றேன்னு என்னை வெஞ்சுட்டாருன்னாலும். மோகனை பொறுத்தவரையிலும் அவர் சொன்னது கரெக்டு தான். தப்பி அந்த வீட்டில் பிறந்துட்டாரு, தப்பி நான் இந்த வீட்டில் பிறந்துட்டேன், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. 2 சகோதரர்கள் சந்தித்து கொண்ட கதை தான் இன்று வரை தொடர்ந்து. அது நாங்க வந்து பார்த்ததும் பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னு, நான் படிச்சதும் பிடிச்சு போச்சு எனக்கு. இது எனக்கு எஸ்வி சேகர், நான் ஒரு டிராமா போட போனேன், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, எதுக்கு நீங்க படிச்சு, அதுல நான் வந்து இது எதுக்கு கொண்டாடுறீங்க நீங்க என்னங்க, இனிமே நான் பேச மாட்டேன், என் துப்பாக்கி தான் பேசும் அப்படின்னாலும் துப்பாக்கி பேசிடும் அப்படின்னு எழுதியிருந்தார் அந்த ரைட்டர். இந்த ரைட் எனக்கு வேணுமே. ஏன்னா அந்த டான்ஜென்ஷியல் திங்கிங் இருக்கு தெரியுமா, அது வந்து we are so used to seeing it only in the western hemisphere. இது சரியா டிரான்ஸ்லேட் ஆகாத மாதிரி எனக்கு தோணும். சில ஜோக்ஸை சொல்ல முயற்சி பண்ண, சில விஷயங்களை காப்பி அடிக்கக்கூடாது. மோகனும் அப்படிப்பட்டவர் தான். மோகன் மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. எனக்கும் ஆசையா இருக்குன்னு வேணா சொல்லலாம். அப்புறம் வர்ற ரிசல்ட்டை நீங்க தான் எதிர்கொள்ளணும். எனக்கு மோகனை பொறுத்தவரை டெய்லி பேசணுங்கிறது வந்து சும்மா கொஞ்சம் மிகை மாதிரி இருக்கும். எந்த ஊர்ல இருந்தாலும் டெய்லி பேசும். அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியும், எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியும் யாரோட பேசிட்டு இருக்காங்கிறது அவங்க பார்த்த உடனே தெரிஞ்சுடுவாங்க. அந்த முகம், அந்த தோரணை, ஆற டைம் அதெல்லாம் பார்த்துட்டு சரி இவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க, ஒரு சில நம்மெல்லாம் போய் சாப்பிட்டு தூங்கிடலாங்கிற மாதிரி வீட்டில் இருக்கோம். அண்ட் இஸ் அவருக்கு அன்பு காட்டுறதா பொறாமை காட்டுறதாங்கிற டவுட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் 1 வருஷம் தான் இருந்தது. அப்புறம் இதெல்லாம் எதுக்கு, கிடைக்கிறத வாங்கிப்போம், யான் பெற்ற இன்பம் வையகம் பெறுக, அதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான். இன்னும் நீங்கள் பெறாத இன்பம் பலவற்றை நான் பெற்றிருக்கிறேன் அவர் கூட. நாங்க எழுதி முடிக்காத கதைகள், பேசி பாதியில விட்ட கதைகள் எல்லாமே வெற்றி படங்கள் தான். எடுக்க தைரியம் இல்லையா, அதுக்கு நேரம் இல்லையா தெரியாது. நாங்கெல்லாம் கதை பேசுறத யாராவது, நானும் மோகன் அவர்களும் கதை டிஸ்கஷனை யாராவது கேட்டாங்கன்னா, இவங்களை யாரு சினிமாவில் சேர்த்து விட்டாங்க? கீழ்ப்பாக்கத்துல எல்லாம் சேர்த்து விட்டுருக்கேன். இவங்க 2 பேர் அசைலத்துல சேர வேண்டியவங்களை சினிமாவில் சேர்த்து விட்டாங்களேங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒண்ணுமே பேச மாட்டோம், 2-3 வார்த்தை வரும். அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன சொல்றான்னா, என்ன சொல்றான் அப்படின்பாரு. ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பேன், 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். அவருக்கு தெரியும் அடுத்து எங்க போகும் இதுன்னு. நானும் வந்து கிடைக்கல அப்படின்னாரு. அந்த பஞ்ச் லைனை சொன்னதும்
புது வண்டி வாங்கி ஒரு கூட்டின்னு போயிருந்தேன் சார். வெத்தல் பாக்கு போட்டுன்றாரு, நிறுத்தி துப்பணும்னாரு. இல்லை பேசினுக்கோம், அப்படியே பேசலான்னு. இவர் சிரிப்பு வந்ததில் கண்ணாடி இறக்கி திப்பிட்டாரு. கீழே இறங்கி அவர் வண்டியா என் வண்டியான்னு ஞாபகம் இல்லை. அவர் வண்டியா என் வண்டியா? என் வண்டி தான். அப்படியே இப்போ சிறுத்தைப்புலி மாதிரி ஆக்கிட்டாரு. கொஞ்சம் சிவப்பு கலர்ல இருந்தப்போ இப்படி தூக்கிருக்காரு வெளியில. பூரா வண்டியில வேகமா வந்துட்டு இருந்தோம். ஈசிஆர் ரோட் மேலே யார் மேலே பட்டதோ தெரியாது. அது வண்டி நாசம் அன்னைக்கு. ஆனா எனக்கு இட் வாஸ் ஒர்த் the disaster was worth it because we got the climax scene where the Nazar character and the boy வந்து தற்கொலை பண்ணிப்பேன்னு தீக்குச்சியை வச்சிருப்பாரு. இந்த அம்மா திறந்து காட்டுவாங்க. ஐயா சாரி, தாய்மார்கள் கோச்சிக்கணும், அந்த ஐயா திறந்து காட்டுவாரு. அதை பார்க்க அதை பின்னாடில இருந்து இந்த சீனை கன்சீவ் பண்ணி இதை நாங்கள் ஒண்ணுமே பேசல, ஒவ்வொரு வார்த்தை தான் பேசினோம். நான் இப்படி காட்டினேன், ஆக்ஷன் புரிஞ்சுட்டாரு அவரு. அண்ட் அந்த அதுக்கு ஒரு பெரிய நாலடியார் போயம் ஒன்று இருக்கு. உணர உணரும் உணர்வுடையாரை புணரி புணரும் இன்பம் தெரிய தெரிந்தும் தெரிவிலாதாரை பிரிய பிரியுமாம் நோய். நாம் மோகனோட சேர்ந்ததுக்கான காரணம் முதல் வரி, பல பேரோட சேராததுக்கு காரணம் இரண்டாவது வரி. இங்க பல பேர் ரவிக்குமார்னாலாம் வந்து எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமான நாட்களாக தான் நினைச்சிருக்கோம் மோகன் கூட ஸ்பெண்ட் பண்ணது. ஏன்னா மோகனை இந்த மேடைக்காக நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அந்த குவாலிட்டி ஆஃப் அ பர்சன் இருக்கு இல்லையா, அது வந்து அவர் எழுதின டிராமாவோட பெருசு. அந்த மாதிரி மனிதனாக இருப்பதும் காழ்ப்பு வன்மம் இது எதுவுமே கிடையாது சார். தெரியாது அவருக்கு. அதே மாதிரி இவர் சொன்னார் நம்ம ஜெயராம், இங்கே மோனம் மட்டும் பேச முடியாது, ஏன்னா இது எல்லாமே ஒரே கூட்டம். அது அந்த முன்ன பின்ன சீனை பத்தி சொல்லி முன்னாடி பின்னாடின்னு அதுல நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணேன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களோ அதை விட ஜாஸ்தி நாங்க என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு எவ்வளவு சர்ப்ரைஸ் இருந்ததோ அவ்வளவு சர்ப்ரைஸ் எங்களுக்கே இருந்தது. ஏன்னா அடுத்த டயலாக் இவர் என்ன சொல்லுவாருனோ நான் என்ன சொல்லுவாருனோ யாருக்குமே தெரியாது. இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு திடீர்னு பின்ன அந்த கார்ல சீட்டு இப்படியும் இப்படி திருப்பி வச்சிருந்தாங்க. அதுல அவர் நீங்க பின்னாடி எது பின்னாடின்னு ஆரம்பிச்சோம். நானும் அவரும் பார்த்துட்டோம் ஒருத்தர் அப்படின்னு கண்ணு பளபளத்தது. சரி அவ்வளவுதான், முன்னாடி பின்னாடி அது இன்னி வரலும் பேசியிருக்காங்க. என்ன கூட இப்ப வந்து அது பின்னாடி ஏறிக்குங்க உடனே முன்னாடி யாருன்னு கேட்பீங்க அப்படிம்பாங்க. வண்டியில ஏத்துறதா இருந்தா கூட அந்த டைலாக் வரும். இப்ப அந்த மாதிரி நாங்களாம் we were playing. இன்னைக்கு ஹாலிவுட்ல டோன்ட் ஆக்ட் கம் ஹியர் டு பிளே அப்படிங்கிறாங்க. அந்த பிளே நாங்க எப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்க எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு இருந்ததோட பலன் தான் நீங்க அனுபவிக்கிறீங்க. அது நாங்க அனுபவிச்சு முடிச்சிட்டோம். அது சம்பளத்துக்காகலாம் அப்படி வேலை பார்க்க முடியாது. இப்படி அதாவது எங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள், அவங்களுக்கு என்ன அந்தஸ்து, எங்களுக்கு வேனு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூமு, அவங்களுக்கு பாய் டச்சப் பண்றதுக்கு எல்லாம் இருப்பாங்க. ஆனா லஞ்ச் டைம்ல உட்கார இடம் இல்லாம எல்லாரும் இப்படி இடுக்கிக்கிட்டு அதுல நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் எல்லாம் கலந்து உட்காந்துருக்கும். அதெல்லாம் பெருசுப்படுத்தாம அது எல்லாரும் ஒன்னா உட்காந்து அந்த இருக்கணும், அந்த கூட இருக்கணுங்கிற அந்த சந்தோஷம் அது சொல்லி கொடுத்தும் வராது, காசு கொடுத்தும் வராது. அந்த கூட்டத்துல நான் இருந்தேங்கிறது தான் எனக்கு பெருமை. ஏன்னா நான் மாட்டுக்கு லூசுத்தனமா இவர் கொடுத்த பட்டம் நிஜம்தான் ஆகன்னு நினைச்சுக்கிட்டு நான் இந்த உலகத்துக்கே நான் என்ன இவங்க கூட எல்லாம் என்ன சேரல் வேண்டி கிடக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா எவ்வளவு இழப்பா இருக்க எனக்கு பாருங்க. நான் அதெல்லாம் நம்புறது கிடையாது. நான் அதான் உலகமே என் கூட இருந்த மாதிரி இருந்தது. அதனால அதுல நாயகனாக போனேன். சொல்லிங்க என்ன வேணா. அதாவது எனக்கும் முன்னாடி விண்வெளி நாயகனானது மோகன் தான். என்னை விட்டுட்டு போயிட்டார் இல்லையா?
அதனால அவர் தான் முதல் முன்னிலை நாயகம். எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி போய் தானே ஆகணும். அங்க பாத்துக்கலாம். யாராவது டிராமா பாக்குறதா இருந்தா அங்க வாங்க. என்னுடைய நாத்தியத்தை, இறை மறுப்பை அவர் ஏற்றுக்கொண்ட விதம் எனக்கு அவர் மேல நம்பிக்கை ஏற்படுத்தி விட்டார். வணக்கத்திற்குரிய நம்பிக்கை அது. அப்படித்தான் நாங்கள் நண்பர்களானோம். என்னுடைய எந்த நற்குணமோ துர்குணமோ அவரை பாதிச்சது கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்துத்தான் ஐ கம் வித் த பேக்கெட், அதை எடுத்துக்குவார். அது மாதிரி அதே மாதிரிதான் அவர் தன்னுடைய கருத்தை திணிக்க மாட்டாரு. இவரெல்லாம் அப்படி இல்லை. மோகன் அப்படி இல்லை. இவங்கெல்லாம் சண்டை போடுவாங்க எங்களோட. மோகன் அப்படி இல்லை. அது என்ன கருத்து கேட்போமே அப்படின்னு கேட்பாரு. நானும் மோகனை கேட்டது அப்படிதான். இது 2 பேர் அறிவு வளர்ந்ததே தவிர மழுங்கவே இல்லை. அதற்கு அப்படி ஒரு சாணைக்கல். இதுல யார் கல் யார் கத்தின்னு எங்களுக்கே தெரியாது. எப்போ உரசிச்சுன்னு கூட தெரியாது எங்களுக்கு. ஆனா ஷார்ப்பா இருந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி நட்புகள் தான். அவரு தப்பா காசிப் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. காசிப் கூட ஒரு ஜோக்கா தான் வரும். உழுது புரண்டு சிரிச்சிருவோம். என்ன சார் இது, ஐயோ நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. அவர் ஏத்துக்காத ஜோக் படால்னு ஏதாவது வந்துடும் அவருக்கு. அதுல யாராவது சம்மந்தப்பட்டு அதுல ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு தெரிஞ்ச, சார் நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க சார், இது ஏதோ வாயில வந்துருது அப்படிம்பாரு. He is so kind and சில விஷயங்கள் நான் சொல்லாம என்ன தெரியல, புதிய பர்மிஷன் சொல்றேன். அவருக்கு உடம்பு சரியில்லாத போது எனக்கு தெரியல. அவங்க அப்பா வேற காலமாயிட்டார். நான் அவரை கூப்பிட்டு அப்போ வாய் கொஞ்சம் குளர்ற மாதிரி இருந்தது. நான் என்ன அப்பா இல்லைன்றதுனால தண்ணி போட ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்க அப்படின்னா, இல்லையா இந்த கதையெல்லாம் விடாதீங்க, பாம்பின் கால் பாம்பு அறியும் அப்படின்ட்டு நான். அவர் கொஞ்சமா சிரிச்சுட்டு சரி நான் வேணா அப்புறம் ரொம்ப குளர்றது என்ன அப்படின்னாரு. பாருங்க எங்கிட்ட டபாய்க்க முடியாது அப்படின்ட்டு வச்சுட்டேன். அப்புறம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நீ வேணா போய் சொல்லிடு எனக்கு உடம்பு சொல்றேன்னு. என்னை வெஞ்சுட்டாருன்னாலும் அது அண்ணன் சொல்ற வார்த்தையே கிடையாது, தம்பி சொல்ற வார்த்தை அது. பட் அண்ணன் சொன்னார் அது. எனக்கு ஒரு அண்ணன் வாய்த்த மாதிரி மோகனுக்கு இப்படி ஒரு தம்பி வாச்சிருக்காரு. அது அண்ணனை விட்டு தனியா இருக்கிற சோகம் என்னங்கிறது பாலாஜிக்கும் எனக்கும் புரியும். அதையும் சொல்லணும். எல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டா இப்படி கொஞ்சம் நமக்கு மனசுக்கு இதமான விஷயமும் பேசணும். அது கொஞ்சம் கனமா கூட இருக்கும். நன்றி என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு. அதுவும் நல்ல திறமையாளர்கள் இருக்கிற இடத்துல தன்னால வரும். இந்த ஸ்பீச் எல்லாம் நான் எழுதினலாம் வரல, தன்னால வரும். ஏன்னா நான் பேசுறது எங்களுக்குள்ள நடந்த விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். அது ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். We were unprepared for this relationship and for the work he did. Now you all be prepared for more applause to come. ஏன்னா அதான் குவிச்சு வச்சிருக்காரு. இப்ப நீங்க மற்றவங்களை நடிக்க விட்டீங்கன்னா அந்த அப்ளாஸும் உங்களுக்கு தான். அதை நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க. ஏன்னா அந்த கருணை காட்டினதுனாலதான், பாலச்சந்தர் காட்டினதான் இன்னைக்கு நான், ரஜினி சார், ஸ்ரீதேவி, சிரஞ்சீவி எல்லாருமே அந்த மாதிரி நீங்களும் கருணை காட்டுங்க. நானும் கிரேசி மோகன் டிராமாவில் நடிச்சிருக்கேன்னு ஒரு 5000 பேர் சொன்னா என்ன உங்களுக்கு குறைஞ்சு விடணும். ஒரு ஆடிட்டோரியமே உட்காந்து நானும் நடிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு பாக்குறேன்னு சொல்லி பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அது மோகன் சந்தோஷப்பட்ட மாதிரிதான். அதனால உங்களுக்கு இங்க மோகன் இல்லைன்னுலாம் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன். வணக்கம்.